ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியோ விலாக்ஸ். இன்றைக்கி எங்கள் பாட்டி என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக பெருங்காய உருண்டை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ பேபி பிறந்திருக்கு அப்படின்றதுனால நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு அதுக்கப்புறம் இந்த பெருங்காய உருண்டையை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜீரணமாகும் நல்லா அப்படின்றதுனால ஒவ்வொரு டைமும் நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு 2 பெருங்காய உருண்டையாச்சும் எடுத்து போட்டுக்கணுன்னாங்க. ஃபஸ்ட்டு அரைச்சது மிக்சியில் அரைச்சாங்க. அதனால் கொஞ்சம் கொரன்னு இருந்தது. அது முழுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அப்படின்றதுனால அதுக்கப்புறமா அம்மிலேயே போட்டு அரைச்சி இது மாதிரி நைஸாக எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நான் சாப்பிட்டுட்டு எனக்கு வெறும் மாத்திரை மாதிரி தண்ணியில் போட்டு முழுங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி முழுங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு அம்மிலேயே அரைச்சி கொடுத்தாங்க. அது இந்த கட்டி பெருங்காயம் வச்சு செய்வாங்க போல். நாட்டு மருந்து கடையில் இது மாதிரி புள்ள பெற்றவங்களுக்கு பெருங்காயம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்களாம். அந்த பெருங்காயம் ப்ளஸ் வெல்லம்லாம் போட்டு செய்வாங்க. ஸோ அது நான் ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கேன். அப்புறம் கூடவே நாட்டு மருந்து கடையிலே இது மாதிரி குழந்த பெற்றவங்களுக்கான லேக்கியம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒன்று கொடுத்தாங்க. அதுவும் காலையில் சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் லியோனுக்கு ஊஞ்சல் கட்டினாங்க. அவர் பெட்டில் அவ்வளோவா தூங்க மாட்டார் பகலில் அப்படின்றதுனால அவர் அண்ணன் அதுக்காக தாலாட்டு பாடுறாரு. கண்ணீனி கண்ணுறங்க கற்பகனே போதும், தூங்கிட்டான். ஸோ சேவனோட தம்பிக்காக இது மாதிரி பாசமாக பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.